ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி ஸ்டைலில் பலாக்காய் பரட்டல் செய்ய பார்க்க போகிறோம். பலாக்காய் பரட்டலில் இந்த சீசனில் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பலாக்காயை கட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். 2 கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. வாங்க பலாக்காயை கட் பண்ணலாம். பலாக்காயை கட் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. பலாக்காயை கட் பண்ண பால் வந்துகிட்டே இருக்கும், அதை துடைச்சிட்டே இருங்க. பலாக்காயை கட் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரால் பாலை துடைச்சிருங்க. தோலை முழுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா பலாக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஏலக்காய் 2, கிராம்பு 3, சின்ன பீஸ் பட்டை 1, சின்ன சைஸு ஸ்டார் அனைஸு, சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை இப்போ எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி இலை 1 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை வதக்குங்க. இது இப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 2 பத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பலாக்காயை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பலாக்காயை வதக்குங்க 1 நிமிஷம். பலாக்காய் 1 நிமிஷம் வதங்கின பிறகு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கிளறிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி பலாக்காயை 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷம் பிறகு திறந்து பாருங்கள் பலாக்காய் வெந்திருக்கான்னு. பலாக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் கழுவுனா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க. காய்ந்த வெந்தயக்கீரை இலைகள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு கொத்தமல்லி புதினா இலைகளை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதால இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மட்டன் கிரேவி ஸ்டைலில் பலாக்காய் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பலாக்காய் பரட்டல். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.